பீச்சை. எப்படின்னா என்ட்ரி ஃபீஸும் தனியாக வாங்கிக்கிறாங்க, பார்க்கிங்க்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 50 ருபீஸ். நைட்டு லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிட்டன் ஆகும்போது பார்ப்போம். ஸோ பீச் போகிறது லெஃப்டில் போய் போகலாமா? லெஃப்டில் போய் போகலாம். வெக்கல் பீச் பார்க். கிட்ஸுக்கு தான் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, நமக்கு எதுவும் இல்லை. ஸோ ஜாலியாக போய் பீச்சில் செத்து நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சன்செட் பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான். மழை வராமல் இருக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கிட்ஸுக்கு தான். ரொம்ப லெஃப்ட் சைடில் தெரியுதா, ஃபுல்லாக கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஜாலியாக குழந்தைங்க விளாண்டுருக்கு. நமக்கு அங்கே எதுவும் வேலை இல்லை. நம்ம ஹை ட்ரீ ஒன்று சூப்பராக இருக்கே, கட் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரீயை. அதை பார்ப்போமா? பெரிய ட்ரீயை கட் பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க, தெரியுதான்னு பாருங்கள். அதை மட்டும் பார்த்துட்டு ஓடிடும். தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி பார்த்ததில்ல. டிஃப்ரெண்ட்டாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. பார்ப்போம். இந்த ட்ரீ இருக்கா, வித்தியாசமாக இருக்குல்ல? கட் பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க, சங்கிலிலாம் கட்டியிருக்காங்க. டெரராக இருக்க, வித்தியாசமாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. சங்கிலிலாம் கட்டியிருக்காங்க. சும்மா அதை விட்டுருக்காங்க. இதுதான் கிட்ஸ் பார்க். இல்லை குழந்தைங்களுக்காக ஃபுல்லாக கிட்ஸுக்காக என்ஜாய் பண்ணுறாங்க. கேன்டீன் இருக்குது, சிட்டிங் ஏரியா இருக்குது, ரிலாக்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போகலாம். உள்ளே போயிட்டு பார்க் க்ரீன் ஏரியா போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு போகலாமா? இது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, அதையும் பார்ப்போம். கொச்சன்னு இருக்காங்க பீப்புள்ஸ். செம்பருத்தி செடி பார்த்தீங்களா? செம்பருத்தி செடி எவ்வளோ பேர் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க போல். ஃபன் என்ஜாயிங். கேரளாவில் தான். என்ஜாய் பண்ணிட்டோம். ஏதோ கேம் விளாட போகிறாங்கல்ல, ஸோ நம்ம அப்படியே போக வேண்டிதான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. நம்ம அப்படியே ரிலாக்ஸாக பீச் நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக போமா? லெஃப்டில் என்ன இருக்குது? லெஃப்டில் ஹார்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒன்று பார்த்து இருக்குது. அதுதான் நைட்டு தான் நல்லாயிருக்கும். நைட்டு கண்டிப்பாக எடுப்போம். எக்கச்சக்க லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே பாருப்பா, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கே. ஏறி நிற்போமா? ஏறி நம்மளை யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்களா தெரியலையே. கேமல் சஃபாரிலாம் இருக்குது. இல்லை ஸ்டாச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நானும் ரியல் கேமலான்னு நினச்சேன். ரியல் கேமலாப்பா? ஆமாப்பா, சரி ரியல் கேமரா, ரியல் கேமல். இது நான் எதிர்பார்க்கல. ரைட் சைடில் பாருங்கள் பீச்சு நல்லா இருக்கா? அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபோட்டோ ஸ்பாட்டு நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் தான்.
இங்கே பாருங்க டோர்லாம் இருக்குது தனியாக. இப்போ நல்லாயிருக்கு அதெல்லாம் புதுசாக. நான் போய் கேமரா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் அப்பில். இங்கே பாருங்க கேமல் ரைடு சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது, வேறு லெவல் தான். ஓரமாக போயிடுவோம். எவ்வளோ விசு வரல. ரியல் கேமல் தான். நான் ஒரு தடவை சஃபாரி பண்ணியிருக்கேன். எங்கன்னா இதில் துபாயில் வந்து என்னது டெசர்ட் சஃபாரி போகும்போது பண்ணேன். ஸோ இங்கே பாருங்களேன், டோர் ஓப்பன் பண்ணி இது மாதிரி இருக்குது. மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி படத்தில் வந்து இந்த டோர்ஸ் இருக்கும்ல, டோர் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பயன்படுத்துவாங்க குழந்தைங்களா, அந்த மாதிரி டோர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டோர் மாதிரி இருக்குது. கிட்டக்க போகலாமா? ஸ்லிப்பரை கழட்டிடுவோமா? தண்ணி என்ன அழுக்காக இருக்கா? நல்லா ஜில்லுன்னு இருக்குப்பா. ஆழமோ ரொம்ப ஆழமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பிரானா படம் பார்த்துட்டு வந்தேன். உள்ளே ஏதாவது தாவிட போகுது. சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம வந்து வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுவோமா? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. இல்லையா இருந்தாச்சு அதே இதுதான். ஸோ சீர் ஆஃப் ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட்டட். ஓகே, இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, கொச்சன்னு இருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த அங்கேயும் அந்த டோர் வச்சுருக்காங்க. நம்ம சி பார்ப்போம். சி பேக்கல் சி. ரைட் சைடில் லாங்கில் ஃபோர்ட் தெரியுதா? அங்கே தான் போனோம் காலையில். இன்றைக்கியும் இருக்க நிலைமையை பார்த்தா சன்செட்லாம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. சேண்ட்லாம் சூப்பராக இருக்குப்பா. சேண்டு உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது பீச்சு. வாவ், வேறு லெவல் தான். கோழிக்கோடில் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு, இது நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு டிஸ்டன்ஸ் போகிறாங்க ஓரளவுக்கு. இன்னும் போகலாம். கொஞ்சம் போதுமா? ஓரளவுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போகலாமா? கொஞ்சம் போனால் நனைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். இதுதான் பேக்கல் பீச். ஆமாம், நனைஞ்சிருவோம். பார்த்தியா சேட்டை ரொம்ப சேட்டை. ஓகே, இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் பீச், பேக்கல் ஃபோர்ட் பீச். அங்கேருந்து இதை பார்த்தோம் காலையில். பட் இந்தளவுக்கு ஹேப்பனிங்காக இருக்குன்னு தெரில. அதனால் வரலாமா வேணாமான்னு யோசனை வந்தாச்சு. நல்லாயிருக்கு, குளிக்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். மரன்னு வருது பாருங்க. சரி அப்படியே போகுமா? அந்த சைடு போகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த சைடு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இல்லை, இந்த சைடு வேணால் போகலாமா? இன்னும் அவ்வளோக்கு இல்லை. அதெல்லாம் நடக்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே, சரி அப்படியே நடப்போம். பிடிச்சிருக்கா? நான் முடிஞ்சால் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் யார் நமக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க? ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை. சரி, யாராவது கிடச்சாங்கன்னா எடுக்க முடிஞ்சால் ஃபோட்டோ எடுக்கிறேன். இல்லை அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதில்ல. சரி பார்ப்போம். லொக்கேஷன் சிம்பிள் சூப்பராக இருக்குல்ல, ஒரு பெருசாக இருக்குது. இந்த ரைடு பயங்கரமாக இருந்தது. பட் வேறு யாராவது ஏறுவாங்கன்னு பார்ப்போம். சூப்பரில் நமக்கு ஆசை தான்.
பட்டு எங்கே இன்னும் பேர் சைக்கிள்லாம் ரெடியாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. சைக்கிளிங் போவாங்களா? போனால் எடுக்கலாம். இல்லை பார்ப்போம். அந்த பையன் சைக்கிளில் சூப்பராக போகிறான் பாரு. அழகாக போகிறான் பாரு. செம நார்மலாக சும்மா சைக்கிளிங் வேறு லெவலு. ஏறுவோம்மா சும்மா ஏறி பாப்போம்மா. ஹைட்டாக இருக்கா? ஓகே. ஏப்பா இந்த படம் இருக்குல்ல, ஜிம் கேரி மூவி ஒன்று. ஸோ அதில் வந்து சொல்லுவாங்க கடைசியாக படம் முடியும் போது, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் நைட், திஸ் இஸ் ஜோ சைனிங் ஆஃப் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்கா? டக் 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 சூப்பராக இருக்கு. ஓகே, அப்படியே ஏறி பார்த்தாச்சு. அப்படியே சன்செட் டைரக்ஷனு. இது ஜிப்பிங்லாம் போகிறாங்கப்பா, தெரியுதா? லாங்கில் ரொம்ப லாங் ஜிப்பிங்லாம். ஓகே, டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவலில். சூப்பர் தான். தெரிஞ்சு அந்த சைடு நடந்தால் நல்லா இருக்குமா? இந்த சைடு ரொம்ப பக்கமாக இருக்குது. அப்படியே நடப்போமா? அங்கேயே நடப்போம் கொஞ்சம் தூரம். சரி, போயிட்டு பார்ப்போம். எப்பா எவ்வளோ ஹைட்டு கொண்டு போகிறாங்க அந்த பசங்களை. வேறு லெவல் தான். ஓ மை காட், வேறு லெவல் தான். நடந்தால் பயங்கரமாக கத்தியிருப்பேன். ஓகே, நார்மல் ஸ்விங்கு நல்லா இருக்குல்ல? ஓகே, ஜிப்லைன் வரான் பாருங்க அந்த பையன். சூப்பரா. இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க, அதே மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் அழகாக இருக்குது. வேர்லாம் சுற்றி சுற்றி க்ளோஸில் பார்த்தா நார்மல் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று மெயினாக அதுக்கு வந்தோன்னா, டெலிஃபோன் பூத்து ஃபாரினில் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குல்ல? அழகாக இருக்குது. டோரே இல்லையே, அது இருந்தால் சூப்பராக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு. சூப்பர். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கிளம்ப வேண்டியதான். பாய் பாய் பேக்கல் ஃபோர்ட் பீச். ஓகே, லைட்டிங் சொன்னாங்களா தெரியுதா? மேலெலாம் தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் எரியுது, கொஞ்சம் கொஞ்சம் எரியல. இங்கே பாருங்கள், ஆர்ச் லைட்டிங் ஓகேவா இருக்குது. நம்ம சூப்பராக சென்டாக பண்ணி வைக்கிது. சரி,
கிளம்பலாம். பீஸ் அவுட்.